இழுத்துக் கொண்டு உட்பிரகாரம் எங்கும் அஜோகரா வெளியிலே வரும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. 64 2025ஆம் ஆண்டில் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலில் வரலாறு காணாத அளவுக்கு திரண்ட பல்லாயிரம் பக்தர்கள். இட்டாவில சப்பர திருவிழா எப்படி இடம்பெற்றது, சப்பரம் வர வர வான வேடிக்கைகள் எல்லாம் இடம்பெற்றது. பக்தர்கள் திரண்டு இங்கே என்னெல்லாம் இடம்பெற்றது, ஒவ்வொரு வீதிகளில் இடம்பெறுகிற அற்புதமான காட்சிகள். 35 வருடங்களுக்கு பிறகு சப்பர திருவிழா எப்படி இடம்பெறுகிறது என்கின்ற அற்புதமான காட்சி. அதுவும் 64 அடி உயர சப்பரம் அசைந்து வருகின்ற மின்னொளியுடன் அசைந்து வருகின்ற அற்புதமான காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். யூடியூப் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க. முருகப்பெருமான் உள்வீதி உலா சுற்றுகின்ற பொழுது வெளியிலே பக்தர்கள் இரவு 9:36 சப்பரத்துக்கு முன்னாலே இவ்வளவு பக்தர்கள் ஆலயத்துக்கு, அதாவது கிழக்கு வாசல் எத்தனை நினைக்கிறார்கள்னு சொல்லி பாருங்க. வரலாறு காணாத அளவுக்கு பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள். வரலாற்று சிறப்புமிக்க மாவை கந்தபெருமான் ஆலயத்திலே நடைபெறுகின்ற இந்த சப்பர திருவிழா, சப்பை ரதம் என்று சொல்லப்படுகின்ற சப்பர திருவிழா, பல்லாயிரக்கணக்கான மக்கள் படசூழ இன்னும் சொற்ப நேரத்திலே அங்கே முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானை சகிதமாக ஆலயத்தினுடைய வெளிவீதியிலே விளம்பர இருக்கின்ற அற்புதமான வேளை. இந்த வேளையிலே ஈழத்தமிழருடைய வரலாற்றிலே சைவத்தையும் தமிழையும் பாதுகாக்கின்ற பெருஞ்சிறப்பு மாவை கந்த பெருமானுக்கு உரியது என்றால் மிகையாகாது. சப்பர திருவிழாவிலே பெருந்தொகையான அடியவர்கள் 35 ஆண்டுகளின் பிற்பாடு இந்த பெரிய சப்பரம் இப்போ இங்கே அடியவர்களால் இழுத்து வரப்படுகிறது. 35 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த சப்பரத்தை அழித்து எரித்து விட்டார்கள். இப்பொழுது மிக பிரமாண்டமான முறையிலே இங்கே சப்பரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பெருந்தொகையான அடியவர்கள் இப்பொழுது ஆலயத்தின் உட்பிரகாரம் எங்கும் காணப்படுகின்ற காட்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அல்லவா. அந்த வகையில் 35 வருடங்களுக்கு பிற்பாடு இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்ற இந்த மகோத்சவ பெருவிழாவில் இப்பொழுது ஆலயத்தினுடைய வசந்த மண்டபத்தில் இருந்து புறப்பட்ட எம்பெருமான் வள்ளி தெய்வ யானை சகிதமாக ஆலயத்தின் உள்வீதியிலே வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சிகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள். முருகப்பெருமான் மிக அழகாக காட்சி அளிக்கின்றார் அல்லவா. அந்த வகையில் அழகிய மலர் மாலைகள், மஞ்சள் நிற மாலைகள், சிவப்பு நிற மாலைகள் என்று தங்க ஆபரணங்களாலே நன்கு அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சிகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இப்பொழுது யாக மண்டபத்திலே வந்து நின்று அங்கு யாக கால தரிசனத்துக்காக முருகப்பெருமான் நின்று கொண்டிருக்கின்றார். அதன் அயலிலே விநாயக பெருமானும் அதற்கு அப்பால் சிவன் பார்வதி போன்றவர்களும் நிற்கின்ற அற்புதமான காட்சி. இப்பொழுது யாக கால தரிசனம் நடைபெறுகின்றது. அங்கே அழகிய சிவப்பு நிற குடைகளும் வெண் பட்டாடைகளால் செய்யப்பட்ட குடைகளும் அங்கே மிக அழகாக இருக்கின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே முருகப்பெருமானுடைய அந்த சாத்துப்படி என்று சொல்லப்படுகின்றது அழகிய மலர் மாலைகள், தங்க ஆபரணங்கள் என்பவை மிக மின்னொளியிலே மிக அழகாக காட்சி தருகின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றீர்கள் அல்லவா. அந்த வகையில் மாவை கந்தபெருமானுடைய அந்த 64 அடி உயரமான சப்பரத்திலே இன்னும் சொற்ப வேளையிலே முருகப்பெருமான் ஏற இருக்கின்ற காட்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அங்கே யாழ்ப்பாணத்துக்கு உரித்தான நாதேஸ்வர கான வித்துவான்களுடைய நாதகானம் இப்பொழுது அங்கே யாககால தரிசனத்தின் போது முழங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த அழகிய இனிய அந்த காட்சிகளையும் செய்திகளையும் ஓசைகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மணி 56 சரியாக சுவாமி வெளியிலே வருகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமி வெளியிலே வருகின்ற பொழுது இவ்வளவு பக்தர்கள் முன்னாலே திரண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி பாருங்க. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னாலே திரண்டிருக்கின்றார்கள்.
சிவபெருமானை புதிதாக அமைக்கப்பட்ட அந்த சப்பரத்திலே பக்தியோட பக்தர்கள் ஏற்றுகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முப்பத்தி 5 வருடத்துக்கு பிறகு உயரமான இந்த சப்பரத்திலே மின்னொளியினூடாக, அதாவது இந்த சப்பரம் முழுவதுமாக மின்னொளியால் மிளிரப் போகின்றது. அந்த அற்புதமான காட்சியை பார்ப்பதற்காக பக்தர்கள் திரண்டு நிற்கின்றார்கள். நாங்களும் இப்பொழுது திரண்டு நிற்கின்றோம். நேரமும் 10:30 ஆகிறது. அஜோஹரா அஜோஹரா, அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சப்பரத்தினுடைய வடக்கயிறை பக்தர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். நீங்க பார்க்குற சப்பரதம் துணி சப்பரதம். இதில் பலவிதமான ஓவியங்கள் இருக்குது. அதைத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள், கலசம் போன்ற அமைப்பு, அப்படியே சித்திரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். சித்திர வடிவங்கள், அலங்காரங்கள், மயில் அலங்காரங்கள், மீன் அலங்காரங்கள், ஒவ்வொரு அலங்காரங்களும் துணியாலே கட்டப்பட்டிருக்கு. இது துணி சப்பரதம். நீங்கள் நைனாதேவியில் இப்படி பார்த்துருப்பீர்கள். வேறு அம்மன் கோயிலையும் என்னுடைய காணொலியிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வன்னை ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்திலையும் நீங்கள் இப்படியான சப்பரதம் பார்த்துருப்பீர்கள். பாருங்க, மயில், வேல், சேவல், அதுபோல நந்தி, சிவலிங்கம், இப்படி துணி சப்பரதத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் பக்தியோட சப்பரதத்தினை இழுக்கின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். சப்பை ரதம் தொடர்ந்து செல்ல செல்ல வான வேடிக்கைகள் இங்கே கம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது சப்பரம் கிழக்கு வாசலில் இருந்து தெற்கு வாசல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பக்தர்கள் பக்தியோடு இழுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மிக பெரிய பிரம்மாண்டமான சப்பை ரதம் பின்னால் என்ன இடம்பெறுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். பாருங்க, முதல் நீங்கள் பனைமரத்திலே அந்த கட்டுமானம் பார்த்துருப்பீங்க. இது ஒரு கம்பியிலே கட்டியிருக்கின்றார்கள். கம்பி கட்டுமானம், உயரமான மாடிகளுக்கு அந்த சில சாரம் போடுவது போல இந்த கம்பி கட்டுமானத்தை நாங்கள் பின்னாலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதோட பக்தர்கள் நேர்த்திகளை இந்த இடத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதோட இந்த வாகனத்திலிருந்து, அதாவது இந்த பார ஊர்தி லொரி என்று சொல்லுவார்கள், இதில் தான் மின்சாரம் போய் கொண்டிருக்கிறது.
சப்பரம் வீதியில் வர 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 வானவெடிகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. காணப்பட வேண்டும் என்கின்ற அந்த மகா தத்துவத்தை முருகப்பெருமான் ஞான சக்தியாகிய ஆலயத்தினுடைய மேற்கு வாசல் இருக்கிற கோபுரம் அப்படியே சப்பை ரதம் இரண்டையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு அற்புதமான காட்சி. பக்தர்கள் இந்த இனிமையான இரவு வேளையில் பக்தியோடு அதை இழுத்து கொண்டு செல்கின்றார்கள். நேரம் வந்து சரியாக 11 மணி. மேற்கு வாசலிலிருந்து சப்பரம் வடக்கு வாசல் நோக்கி திரும்புகின்ற அற்புதமான காட்சி. இன்றைய நாள் சுவாமி சப்பரத்திலே ரிஷபவாகனத்திலே எழுந்துள்ள அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மலர் மாலைகளுக்கு நடுவே முருக பெருமான் வள்ளி தெய்வானை உள்ள அற்புதமான காட்சி. விநாயகர் பெருமானையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆன்மீக வல்லரசாக இன்று உலகத்தின் திசையெங்கும் பார்க்கின்ற பெருமையை தருகின்ற தமிழ் கடவுள் அல்லவா முருகா என்று அடுத்து எங்கள் இறை வார்த்தைகளால் கட்டி கூறுகின்ற பக்தர்கள் பக்தியோட 35 வருடத்துக்கு பிறகு அந்த ஏக்கம் என்று சொல்ல கனவு அவருடைய சப்பரத கனவை நிறைவேற்றுகின்ற காட்சியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க மாவை கந்தனினுடைய சப்பரதம் வடக்கு வாசல் வீதியிலே திரும்பி நிற்கின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வடக்கு வாசலிலிருந்து சுவாமி மீண்டும் கிழக்கு வாசல் நோக்கி திரும்புகின்ற காட்சி. சப்பரதம் வீதி முழுவதும் சுற்றி வந்து மீண்டும் இருப்பிடத்தை நோக்கி வருகின்ற அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 11 மணி 35 நிமிடத்துக்கு சரியாக சுவாமி இருப்பிடத்துக்கு வந்துவிட்டார். நன்றி மக்களே. நாளைக்கு காலை 9:30 மணிக்கு 2025ஆம் ஆண்டு தேர் திருவிழா உற்சவம் என்னுடைய விதுடட் யூடியூப் தளத்தில் வரும். மறக்காம பாருங்க. அடுத்த காணொளியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விதுடட். நன்றி உறவுகளே.